எனக்குள்ள இருக்கிற வரங்கள் வேற. என்னை சந்தித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் வித்தியாசமா தான் வாழ்ந்து காட்டுவேன் இந்த உலகத்துல. பெண்களே, பாடல் மட்டும் பத்தாது, கவிதைகள் மட்டும் பத்தாது, எழும்பி பிரகாசி ஆண்டவருக்காக. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உபயோகப்படுத்திக்கிறேன் ஏசப்பா, நான் உண்மைக்காக உபயோகப்படுத்திக்கிறேன் இயேசுவாமி. நீங்க கேட்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அதை மாத்தி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சந்தித்தாலே எல்லா தலையெழுத்துமே மாறிவிடுங்க. அதற்கு முன்னாடி சமுதாயத்துல அவ பேசவே மாட்டா, போய் பேசவே மாட்டா. வெட்கம் அவளுக்கு. சமுதாயத்துல அவளை யாருமே மதிக்கல, அவ பேச்சை யாருமே கேட்கல எல்லாரும். ஆனா அவ எல்லாருக்கும் சமாரியா நாட்டிலே சுவிசேஷத்தை அறிவித்தாளாம். வேதம் சொல்லுது, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க தெரியும். சுவிசேஷத்தை அறிவித்த வேலை சமாரியா நாட்டுல இருக்கிற விசுவாசிங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். இன்னும் 2 நாள் தங்கிருங்க ஆண்டவரு அப்படின்னு கேட்டாங்களாம். யாரால? பேசப்படாத ஒரு சமாரியா ஸ்திரீனால. ஒருவேளை நீங்க ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பெண்கள் நினைக்கிற காரியங்கள் என்னதான், என் பிரச்சனை ரொம்ப பெருசு, ஐயோ என் வீட்டுக்காரர் திட்டுவாரு, ஐயோ என் பிள்ளைங்க திட்டுங்க, ஐயோ எங்க அம்மா அப்பா திட்டுங்க, எங்க வீட்டுல அவ்வளவுதான். நான் 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பா வல்லமையான ஊழியக்காரர். ஒரு சாட்சி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன சாட்சினாக்கா, வருஷம் எங்க அம்மா அப்பா ஒரு 30 பேரை கூட்டிக்கிட்டு கல்பாக்கத்துல சர்ச்சில் அங்கதான் ரிட்ரீட் நடத்துவாங்க 1ஆம் தேதி. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி. ஆனா ஒரு நாள் நாங்க செங்கல்பட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டே இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய பெரிய கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. அப்போ நான் ஒரு 8th or 9th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். செங்கல்பட்டுல கல்பாக்கம் ட்ரெயின் பஸ் ஏறணும். இங்க இறங்குறோம். என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க. என் கையில தூக்க கொடுத்தாங்க, சாப்பாடு தூக்க கொடுத்துட்டாங்க. பெரிய தூக்கு அது. ஒரு 5 கிலோ சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 கிலோ ஒருவேளை இருக்கும், 3-4 கிலோ இருக்கும். அதை கொடுத்தாங்க. அது கடைசியில ரஷ்ல ஏறும் போது அது யாரோ எங்க கூட இருந்தவங்களே அதை வாங்கிட்டாங்க. எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சது, நான் உட்காந்துட்டேன். இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு தூக்கு இருந்தது. அது நம்ம கூட வந்தவங்களுடைய தூக்கு தான் போலன்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் இறங்கி வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா, இங்க கேக்குறேன், யாருதுன்னு கேக்குறேன். யாருமே இல்லைன்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. என்ன கேக்குறாங்க எல்லாரும், நீ யாருத தூக்கி? என் பக்கத்துல இருந்துச்சு அந்த தூக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன், நம்பல் தான் சொல்லி. அதே மாதிரி நான் என்ன வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா அதே மாதிரி தூக்கு. அன்னைக்கு பார்த்து புதுசா 10 பேர் வந்துக்கிறாங்க. சாப்பாடு வேணுமா இல்லையா? ஆண்டவர் என் பக்கத்துல தூக்க வச்சாரா இல்லையா? யாரோ கொண்டு வந்து வச்சாங்களா இல்லையா? அந்த தூக்குல இருந்த சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா, அங்க யாருமே கொண்டு வராத ஒரு சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ முந்திரி பருப்பு, அவ்வளோ அழகா வேர்க்கடலை, எலுமிச்சை சாதம் சூப்பரா போட்டு எல்லாரும் எங்க எடுத்துட்டு வந்த, எங்க ரொம்ப சூசியா இருந்த